பாருங்க, நீங்க வாசல்ல போய் ரூபா கொடுக்கல, தேடி பிடிச்சு பரிசுல எப்பா என்ன கிடக்கு, 5 ரூபா கிடக்கா, 10 ரூபா கிடக்கா, தேடல. அலமாரியில என்ன கிடக்குன்னு தேடல, மாடாக்குடியில என்ன கிடக்குன்னு தேடல, வீட்டுல என்ன இருக்குன்னு தேடல, என்கிட்ட ஒண்ணுமே இல்லையோன்னு உங்களை கவலைப்பட வைக்கல. அல்ல, வீட்டுல சோறு, ஒரு ரொட்டி துண்டு ஊட்டி கொடுக்குறீங்க, ஒரு சோறு தள்ளி ஊட்டி கொடுக்குறீங்க, ஒரு உப்பு மாவை ஊட்டுறீங்க, ஒரு ஆப்பத்தை பிச்சு போட்டு ஊட்டி கொடுத்து சாப்பிடுறீங்க. இதுல அல்லாஹ் தர்மம் என்கிற ஒரு கணக்கை போட்டு அதுல அல்லாஹ் என்ன செய்றான், நன்மையை எழுதுகிறான் என்றால் ரஹ்மானா இல்லையா? எண்ணி பார்த்தோமா? எண்ணி கொஞ்சமா இது நம்ம செய்யவும் செய்யணுங்க. இது நீங்க கேட்டுக்கிட்டே மாஷாஅல்லாஹ் செய்யவும் செய்யணும், நடைமுறைப்படுத்தணும். வீட்டுல வந்து என்ன செய்யணும், அப்படி தேவைப்படும் போது, நேரம் கிடைக்கும் போது அந்த மாதிரி என்ன செஞ்சுக்கணும், ஊட்டி அது நல்ல ஒரு நிலை. அது அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல அவங்களுடைய இல்லறங்கள்ல, அவர்களுடைய குடும்ப நிலைகள்ல இப்படிப்பட்ட சிறப்பான வாழ்க்கையெல்லாம் இருந்ததை பார்க்கிறோம்.